Hi friends, welcome back to my YouTube channel. So இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் ஃபார்மேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் வந்து படித்து கொண்டிருந்தேன், ஐ வாஸ் ஸ்டடிங். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் படித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நான் வந்து படித்து கொண்டு இல்லை, ஐ வாஸ் நாட் ஸ்டடிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்த நடக்கவில்லை, நான் பண்ணவில்லை அப்படிங்கிற சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கூட நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ரயில் செட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் ஈஸியாக நம்ம கற்றுக்கும். சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான லெசன் நம்ம பார்ப்போம். ஸோ பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்மேட், அதாவது ஐ, ஹி, சி, இட். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் தெரியும். ஐனா நான், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. ஸோ இது எல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் வாஸ் நாட் யூஸ் பண்ணணும். யூ, தே, பி அனுப்பிச்சப்போனா வேர்ட் நாட், அதாவது வேர்ட் நாட் அது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? சப்ஜெக்ட் வாஸ் நாட், வேர்ட் நாட் ப்ளஸ் ஐஎன்ஜி வேர்ட் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ வாஸ் நாட் வேர்ட் நாட் வந்து சப்ஜெக்ட் பொறுத்த மாதிரி மாறும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்ப்போம். இந்த சென்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக புரியும். ஐ subject, I was not studying well. நான் நல்லா படிச்சுக்கிட்டு இல்லை. I failed in exam. I wasn't studying well. I wasn't studying well because I didn't have enough time to study. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்கியூசஸ் சொல்லுவாங்க, நான் வந்து படிச்சுட்டு இல்லைங்க, I was not studying well. அடுத்து பார்த்தீங்கன்னா he. ஸோ he இருக்கு பார்த்தீங்கன்னா was. சரிங்களா? was. He was not taking care of his child. அவர் வந்து அவருடைய குழந்தைய அவர் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இல்லை. ஹீ வாஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் சைல்ட். அவருடைய குழந்தைய அவர் நல்லா பார்த்துக்கிட்டு இல்லை அப்படிங்கிறதான் இந்த சென்ஸோட மீனிங். மை கேர்ள் ஃப்ரெண்ட் வாஸ் நாட் டெல்லிங் மீ த ட்ரூத். என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையை சொல்லி கொண்டு இல்லை. கடந்த காலத்தில் அவள் வந்து சொல்லிட்டு இல்லை, எந்த ஒரு உண்மையும் அவள் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கல அப்படின்னா இதோட மீனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா சி வாஸ் நாட் அக்செப்டிங் த இன்விடேஷன். அவங்க வந்து இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணல. சி வாஸ் நாட் அக்செப்டிங் த இன்விடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட மீனிங். இட் வாஸ் நாட் ரெய்னிங் எஸ்டர்டே. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டு இல்லை அப்படிங்கிறத இந்த சென்ஸோட மீனிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி வேரியேஷன் இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் நான் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வாஸ் நாட்டும் வார் நாட்டும் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்ஸ் எழுதி போடுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? லெட்ஸ் கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூரலுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸ் பார்ப்போம். யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஹோம்ஒர்க். நீ வந்து உன்னுடைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இல்லை, நீ பண்ணவில்லை. யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஹோம்ஒர்க். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ்ல சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மேட் ப்ளூரல் சப்ஜெக்ட் வருதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஹெல்பிங் ஈச் அதர். ஸோ ஈச் அதர் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ அவர்களே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை, தே ஆர் நாட் ஹெல்பிங் ஈச் அதர். ஸோ அதான் மாதிரி இந்த சென்ஸ் மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் வேஸ்டிங் டைம். நாங்கள் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணலாம். வீணா என்ன? நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லை. வி ஆர் நாட் வேஸ்டிங் டைம். நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லை. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் என்ஜாயிங் திஸ் மியூசிக். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் என்ஜாயிங் திஸ் மியூசிக் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மியூசிக் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இல்லை அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் சென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் சென்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத வரையிலும் கஷ்டம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷ் வந்து பேச முடியும். ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஈவன் ஐ எம் நாட் எஜுகேட்டட் இன் இங்கிலீஷ், பட் ஐ டீச் இங்கிலீஷ். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை லேர்னிங். ஓகேங்களா? ஸோ நான் கற்றுக்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய பேச வேண்டாம். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ enjoy your learning. I will see you in the next video. Bye.